எப்பவும் பெர்ஃபெக்ட்டா வந்துருவாரே, ஏன் வரல? தெரியல மேடம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோர்ட்டோட டைம் இப்படி வீணடிக்கிறீங்களே. முன்னாடியே நீங்க பேசி வர வச்சிருக்க வேணாமா? அவரு நிச்சயம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். இதுக்கு மேலயும் காத்திருக்க முடியாது. சம்பந்தப்பட்ட கட்சியோட வக்கீல் வராததுனால இந்த கேஸ வர வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். சாரி பெரியப்பா. அத விடுமாயா, அந்த வரதராஜன் நல்ல மனுஷன்தான். வரா வந்துதான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை அவரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். எல்லாமே நன்மைக்குதான். கெட்டது நடந்தாலும் உனக்கு நல்லதுதான் இல்ல ரகுராம்? நீ இன்னும் எத்தனை லாயரை வச்சாலும், ஏன் எவ்வளவு பெரிய லாயரை வச்சாலும் அவங்க யாரும் உன்னோட கேஸ் எடுக்க மாட்டாங்க. நான் யாரையும் ஆஜராக விட மாட்டேன். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? மாயா, ஏன் மாயா இவ்வளவு கோவப்படுற? விடு, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. இங்க பாரு, இவெல்லாம் பெரிய ஆளே கிடையாது மாயா. சரி, எத்தனை பேரை இவ வரவிடாம தடுக்க முடியும்? அதனால இவளை பத்தி எல்லாம் யோசிக்காம, எங்களை பத்தியும் நீ கவலைப்படாம அடுத்தது என்னமோ அதை மட்டும் செய்யுங்க. போய் வேலைகளை பாருங்க, எல்லாமே நல்லபடியா முடியும். சார், மேடம் வாங்க போலாம், டைம் ஆச்சு. ஹலோ வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்ன சார் நீங்க? உங்க பெரியத்துக்குரிய அம்மா வீட்லயே இல்ல. நீங்க என்னடா பரபரப்பா கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா சொல்ற? அம்மா 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 அம்மா. டேய், யாரா நீ? வீட்ல இருந்த எங்க அம்மாவை காணோம். அவங்கள பத்தி நீ சொல்ற? சார், நீங்க குளிக்க போயிருந்தீங்கல்ல, அப்ப நான் கள்ளசாவி போட்டு கதவை திறந்து உங்க அம்மாவை தூக்கிட்டு வந்தேன் சார் நானு. என்னது? எங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டியா? ஏய், இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, இது நிச்சயமா நடக்க வாய்ப்பே இல்ல. நான் சீரியஸா சொல்றேன். நம்ப மாட்டேங்கிறீங்க? இருங்க, உங்க அம்மாவை காட்டுறேன். அப்போவாது என்ன நம்புவீங்களான்னு பாக்குறேன். டேய், வண்டி ஓரம் நிப்பாட்டு. மா, டேய் 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 டேய், அவங்க உடம்புக்கு முடியாதவங்கடா. எனக்கு அது தெரியும் சார். உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டின்னு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. பணங்காசுக்கும் மயங்கர ஆள் கிடையாது. யாரு மிரட்டினாலும் எடுத்த கேஸ்ல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. இப்படி எனக்கு எல்லாமே தெரியும் சார். அதான் உங்க சென்டிமெண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தேன். உங்க அம்மான்னு தெரிஞ்சது, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குல்ல, நேரத்துக்கு இன்சுலின் போடலனா பிட்ஸ் வந்துரும்ல, அதான் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு நான் இன்னும் இன்சுலின் போடல சார். அப்படி நான் போடலனா பிட்ஸ் வந்து உடம்புக்கு முடியாம சீரியஸ் ஆகி கோமாக்கு போயிடுவாங்கல்ல. டேய் 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 டேய், வேணாடா. டேய் டேய், விட்டுறா, தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. அவங்கள பத்திரமா நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் சார். இப்போ ரகுராமன் ஜானகி கேஸ் விஷயமா தானே போயிட்டு இருக்கீங்க கோர்ட்டுக்கு. அந்த கேஸ்ல நீங்க ஆஜராக கூடவே கூடாது. டேய்
அத சொல்ல நீ யாரா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? அந்த கேஸ்ல நீங்க ஆஜராக கூடாது. உங்க அம்மா முக்கியம்னா கேஸ்ல ஆஜராகாம நேர்ல வந்து உங்க அம்மா கூட்டிட்டு போங்க. கேஸ் தான் முக்கியம்னா நீங்க தாராளமா போயிட்டே இருங்க. நீங்க கேஸ்ல ஆஜராயிட்டு திரும்பி வரும்போது உங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஐயோ வேணாம் வேணாம், நான் இந்த கேஸ்ல ஆஜராகல. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். தங்கச்சியும் மச்சானையும் உள்ள தள்ளுறதுக்காக அப்பாவியான ஒரு உசுரை வேற எடுத்திருக்கா. ஏய், என்ன இப்படி எல்லாம் பண்ணா நாங்க எல்லாரும் பயந்து போய் எங்க மாமாவையும் அத்தையும் விட்டுருங்கன்னு கெஞ்சுவோன்னு பாத்தியா? இங்க பாரு, நாங்க அமைதியா இருக்கோம்னு திரும்ப திரும்ப சீண்டி பார்க்காத. அன்னைக்கே உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வந்தப்பவே உங்க 2 பேர் கதையை முடிச்சிருப்போம். எங்க மாமா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அமைதியா இருந்தோம். இது மட்டுமா? பதவி ஏற்பு விழாவன்னைக்கு அம்மாவை கொல்ல பார்த்தாங்க. அப்பவே கதிர் இவளோட கதையை முடிச்சிருக்கணும். அப்பவும் அப்பாவுக்காக தான் அவ அமைதியா இருந்தா. நாங்க அமைதியா இருக்கிறதுனால எங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கிடலாம், என் அம்மாவை ராஜினாமா வாங்க வச்சிடலான்னு மட்டும் கனவு காணாத. ஏன் இப்படி ஆளாளுக்கு சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற டீல். இதுல ஜானகி கையெழுத்து போட்டா அவங்க 2 பேரும் வெளியில வரதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணுவேன். இல்லையா, காலத்துக்கு அவங்க ஜெயிலே உட்காந்து கொலை திங்க வேண்டியதுதான்.